நம்மளோட வீடியோவில் மண்பானையில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் மெரூன் கலர் ஆகிற வரலும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மாங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 7-8 துண்டு ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு மிளகாத்தூள், காரமாக வேணுன்னா நிறையா போட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம். அது கூட நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவு 10 நிமிஷம் நாங்கள் வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், நாங்கள் மீன் நல்லா போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பாய். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சரி, ஓகே, பாய்.